கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 16வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 11:5 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். யா தேவனே உம்மை துதிப்பேன். உபரபா உபரபா உபரபரா உபரபா உபரபரா உபரபரபரபரபரா. பலவீனன் என்று தாழி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாழி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா பலத்தால் இடை கட்டினீர். இரிராரா இரிராரா இகிராரா இ பரபா இ பரபரா இவரகரகரகரகரா. பாவத்தினாலே மாறித்து போய் இருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மாறித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா கிருபையால் ரட்சித்தீரே. இமராரா எமராரா எமராரா எப்பரபா எப்பரபரா இவரகரகரகரகரா. பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீர். ஐயா பூரண சுகமாக்கினீர். மமராரா 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 மகரர மகரரா மகரகரகரகரகரா. மோல் முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். முள்முடி தாங்கி திரு ரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். ஐயா சாத்தானை ஜெயித்து விட்டீர். இகராரா எகராரா எகராரா இகிரகா இகிரகரா இகிரகரகரகரகரா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. ஐயா விவரிக்க முடியாதையா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், ஜெயந்தி அக்கா எங்க சம்மதி அம்மா பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம இன்னைக்கு 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். நீதி அவருக்கு இடை கட்டும், சத்தியம் அவருக்கு அரைக்கட்டு இறை கச்சையுமாய் இருக்கும். நீதிங்கிறதுக்கு ரைச்சஸ்னஸ். ரைச்சஸ்னஸுக்கு இப்ரேய வார்த்தை சடாக். சடாக் எஸ் ஏ எஸ் மேல ஒரு கோடு வருங்க. சடாக் DAQ சடாக். நீதி. நீதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு முன்பாக தைரியத்தோடு நிற்கிறது நீதி. டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சமோ. இப்ப ஒரு தவறு செய்துரும், தவறு செய்துட்டா போய் நிற்க முடியாது. அப்பா முன்னாடினாலும் சரி, கடவுளுக்கு முன்னாடினாலும் சரி, யாருக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. ஒருவருக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கிறதுக்கு தேவை நீதி. அந்த நீதி தான் சடாக் அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு இன்னொன்னு காட்ஸ் ரைச்சஸ்னஸ். இது அவருடைய குணத்தின் அடிப்படையில் உள்ள உறவு. அவருடைய குணத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு உறவுங்கிறது என்னன்றதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். பல வகையான கடவுள்கள் உலகத்தில் இருக்காங்க. ஒரு கடவுள் இருக்காரு, அவருக்கு சுருட்டும் சாராயமும் கொடுக்கணும். அந்த சுருட்டும் சாராயத்தோடு போய் அவர் முன்னாடி நிற்கும் போது அவர் ரொம்ப குஷி ஆயிடும். என் பிள்ளை எனக்கு என் சுருட்டும் சாராயமும் கொண்டதற்கான் அப்படின்னு சொல்லி
அது அந்த கடவுள். நம்முடைய கடவுளுக்கு தேவை என்னன்னா நீதி, ரைச்சஸ்னஸ். சரி, யோபு ஒரு கேள்வி கேட்கிறார். யோபுடைய கேள்வியை கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அது என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 4:17 மனுஷன், ஒரு உலகத்துல பிறந்த ஒரு மனுஷன் தேவனை பார்க்கலும் நீதிமானாயிருப்பான். கம்பேரிசனை பார்க்கணும். தேவனை பார்க்க காட் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பரிசுத்தமான தேவன். A to Z பரிசுத்தமான தேவன். இடத்துல பாவங்களை கண்டே பிடிக்க முடியாது. ஆனா மனுஷனாகிய நாம் 100க்கு 100 பாவிகள். உச்சந்தலையில உள்ளங்கால் வர பாவத்திலே வாழ்கிறோம். ஆனா நம்மள அவர் கிட்ட கொண்டாடுறாரு. அதான் சடாக். யோபு 13வது அதிகாரம் 18வது சந்தோஷம் 13:18 யோபு. இதோ என் நியாயங்களை அணி அணியாக வைத்தேன், என் நீதி விளங்கும் என்று அறியும். என் நியாயத்தை அணி அணியாக வைத்தேன். இது ஒரு மனிதன் செய்யற ஒரு காரியம். நான் என்னுடைய வருமானத்தில் எல்லாம் தசமாக நான் கொடுத்தேன். இது அவனுடைய நீதி. ஆண்டவருக்கு என்ன செய்யறார்? அதெல்லாம் தேவையில்லை. அதை எப்படி அவர் பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ என்னிடத்துல ஒரு தாழ்மையாக வா, நான் உன்னை நீதிமானாக மாற்றுவேன். இது அவருடைய மெத்தட். சரி, உபாகமம் 25வது அதிகாரம் 5வது வசனத்துல ஒரு விளக்கத்தை பார்க்க போயிடும். உபாகமம் 25:1 மனிதர்களுக்குள்ளே வழக்கு உண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தானத்திலே வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றவாளி தீர்க்க கடவுள். அப்ப இந்த ரைச்சஸ்னஸ் இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு கோர்ட். அந்த கோர்ட்ல போய் நிற்கும்போது 2 கூட்டத்தார் இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே நேற்று சொன்னேன், ஜட்ஜி நடுவில் இருப்பாரு, இந்த பக்கம் இந்த 2 பேரும் ஆப்போசிட் பீப்புள் தான் இருப்பாங்க. இந்த ஆப்போசிட் பீப்புள் இருக்கும்போது என்ன அவர்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நீதி கிடைச்சதாதான் இந்த ஜட்ஜி எனக்கு சப்போர்ட்டா எழுதிட மாட்டாராட்டு. ஆனா இப்பெல்லாம் போய் 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 பணம். ஒரு வக்கீல் என்கிட்ட ஒரு காரியத்தை சொன்னார். அது என்ன அப்படின்னு, இது கற்பனை கதை கிடையாது, உண்மையிலே நடந்த சம்பவம். உன்னுடைய பையன் மகன் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரனுடைய ஃபேக்டரியில் வேலை பார்க்கும்போது ஒர்க் ஸ்பாட்ல கீழே விழுந்து இறந்து போயிட்டான். அப்பா கேஸ் போட்டிருக்காரு, என் பையன் இறந்துட்டான், எனக்கு கொஞ்சம் பணம் அந்த ஓனர் கொடுக்கணும். ஆனா ஓனருக்கு பணம் கொடுக்க மனதில்லை. எனக்கு தெரிஞ்ச வக்கீல்கிட்ட போய் 2 பேரும் பார்த்து, இவரு சட்டத்தில் வாட்டையெல்லாம் தெரிஞ்சவர், நிறைய காரியங்கள் சொல்லி இவரு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு. வக்கீல் பண்ண ஆர்கியூமெண்ட்ல ஜட்ஜ் எழுதிட்டார், பணம் கொடுக்க தேவையில்லை. வெளியில வரும்போது அந்த அப்பா மண்ணை எடுத்து இந்த வக்கீல் மேல எரியிறார். நீ நாசமா போவ, நீ நாசமா போவ, நீ நாசமா போவ. அவர் சொல்றாரு, என் இருதயமே ஆடிருச்சு, தகப்பன் போடுற சாபம் என் மேல வந்தது, என்னால கண்ணால உணர முடியும். இப்ப இந்த வசனத்தை வாசிங்க, நீதினா என்னன்னு உங்களுக்கு புரியும். மனிதர்களுக்குள்ளே வழக்கு உண்டாய் அவர்கள் நியாயம் விசாரிக்கப்பட நியாயஸ்தானத்திற்கு வந்தால் நியாயாதிபதிகள் நீதிமான் என்றும் குற்றவாளியை குற்றம் ஜட்ஜுக்கு தெரியணும் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். சரி, சங்கீதம் 82வது அதிகாரம் 3வது வசனம். ஏழைக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கு நீதி செய்யுங்க. இவங்க ஏழை, திக்கற்ற பிள்ளை, சிறுமை, இவங்களுக்கு யாருமே கிடையாது. ஆண்டவர் மாத்திரம் இருக்கார், ரொம்ப கரெக்டா பார்ப்பாரு.
என்ன செய்ய போற, நான் இவங்க சைடுல இருக்கேன் அப்படின்னு வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இது. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, அது என்ன அப்படின்னு கேட்டேன், டாக்னியோசன். டாக்னியோசன் டை கயோசன் டாக்னோசன் டாக்னோசன் டாக்னோசன். இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கோம். இது நீதி, இது சம்பளம், நீதி. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 33வது வசனம், 30, 33. அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவைகளில் நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். யாக்கோபு சொல்றார் மாமனார்ட்ட, சம்பளத்தை மாத்திக்கிட்டே இருக்கீங்களா, ரைட்டு, என் வேலையை பாருங்க, என் தொழிலை பாருங்க, நான் எப்படி ஆடுகளோட கூடயே படுத்துக்கிறது, இது நீங்க வாட்ச் பண்ணாதான் என் நீதி விளங்கும். அது நீதி என்ன அப்படின்னு கேட்டேன், நான் உங்களை ஏமாத்தலாம், நீங்க நினைக்கிறீங்க நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்லி. அதுக்கு டாக்னியோசன், இது தேவன் கொடுக்கிற நீதி கிடையாது, இது சம்பளம். மாமனார் ஏமாத்தலாம் நினைக்கிறாரு, சரி. இது ஆளுகை செய்யும், ரெஜென் ஆளுகை செய்யும் மேலாக், MA மேல போட்டு வரும், மேலாக் LAK மேலாக். இது என்ன ஆளுகை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்தை வாசிப்போம். எஸ்ஐயா 11வது அதிகாரம் 5வது வசனத்துல, நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியமுக்கு இடைக்கட்டுமா இருக்குன்றதுக்கு இங்கிலீஷ் பைபிள்ல ஆளுகை செய்யும், அதுதான் அந்த ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும், ரீச்சிங். இது மெலாக். இந்த ஆளுகைங்கிறது என்னன்னா ஒரு ராஜாவுடைய ஒரு தன்மை. ஒரு குடிகாரர் இருக்காங்க, எனக்கு அந்த குடி பழக்கம், ஆனா ஆளுகை செய்யும். ஒரு வீட்டுல ஒரு மோசமான ஒரு பையன் இருக்கான், அந்த பையனால அந்த குடும்பம் முழுவதும் அழிச்சுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொந்தக்காரங்க, அவங்க சென்னையில போய் பிழப்புக்காக அங்க போனாங்க. அப்படி ஒரு பலசர கடையில் ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 பயங்கர ரிச் ஆயிட்டு. எவ்வளவு ரிச்னா வீட்டுக்குள்ள லிப்ட் வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், எங்க வீட்டுல லிப்ட்? இப்பதான் எங்க அன்னிக்காக வச்சிருக்காங்க, ரீசெண்டா வச்சிருக்காங்க. நாள நடந்தவரு வீட்டுக்குள்ள லிப்ட். ஆனா மகனுக்கு ஒரு கெட்ட பழக்கம், ஃபாரின் போகணும்ட்டு கடைசிக்கு எல்லாம் போய் அந்த வீடு ஜப்தி பண்றதுலாம் வந்துச்சு. அவங்க அப்பா இறக்குறாரு அட்டாக்ல, வைக்க இடம் கிடையாது. அது ஒரு மோசமான மனிதனால கிடைக்கிற ஒரு ஆளுகை. சரி, இதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 36வது அதிகாரம் 31 36 31. இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் அரசாளுகிறதுக்கு முன்னே, அவங்க ஆளுகை செய்யறதுக்கு முன்னாடி. சரி, ஃபெய்த்ஃபுல்னஸ் பார்த்து நம்ம அதை முடிக்க போயிடும். சத்தியம், இதுக்கு இடைக்கட்டு. சத்தியத்துக்கு மேல ஏத்துக்கேன், சேர்த்து எல்லாம் சேர்த்து வரணும். ஏ மேல சத்தியம். சத்தியம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை சத்தியம்ங்கிறத ஒரு ஆக்ஷன்ல நான் காட்டுறேன். என்ன ஆக்ஷன் பார்ப்போம்? சத்தியத்தை ஆக்ஷன்ல காட்டுறேன். யாத்ராகமம் 17வது அதிகாரம் ஆக்ஷன். யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது மோசையுடைய கை கீழே தளரும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது வசனம், மோசையின் கை அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அதில் கீழ் வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோன் ஒரு பக்கம் ஆரோன் இருக்காரு, ஒரு பக்கம் ஊர் இருந்தார்கள். ஒருவர் அவன் கைகளை தாங்கினார்கள்.
இவ்விதமாக அந்த தாங்கிறத அவங்க எப்படி தாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபெய்த்ஃபுல், உண்மையாக தாங்குறாங்க. இது ஃபெய்த்ஃபுல்ங்கிறது. இவ ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? சர்டிபிகேட். என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 2வது வசனம், 26:2 ஒரு சர்டிபிகேட். அப்பொழுது சவுல் சீப் வனாந்தரத்திலே 26:23 கர்த்தர் அவன் 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 நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பார். சர்டிபிகேட். நீ எவ்வளவு உண்மையா இருக்க அந்த அளவு நான் உனக்கு. இது ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட், மனுஷங்களுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட் கிடையாது. எந்த அளவு நீ உண்மையா இருக்கியோ அந்த அளவு நான் அதை செய்வேங்கிறேன். 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 19வது அதிகாரம் 2 நாளாகமம் 19:9 அவர்களுக்கு கட்டளையிட்டாவது நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தமத்துவம் நடந்து செய்ய வேண்டியது என்னன்றார். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது நீ செய்யணும்ன்றது அவருடைய எதிர்பார்ப்பு. ஆண்டருடைய ஒரு கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர், பல கேரக்டர் இருக்குது. உபாகமம் 32வது அதிகாரம் 4வது 32:4 அவர் கண்மலை, அவர் கிரியைகள் உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நீதியும், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையானவர். பார்த்த அத்தனை இதுக்குள்ள வந்துருச்சு. இது நம்ம பார்த்த லாங்குவேஜ். 2வது வசனத்துக்குள்ள நம்ம வருகிறோம். வாசிப்போமா? ஃபர்ஸ்ட் இந்த நீதிங்கிறது என்னன்றது வேதத்திலிருந்து ஒரு பார்வை. எஸ் மாமா. எஸ் ஐயா 59வது அதிகாரம் 19 59:19 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2வது நம்ம போகிறோம். ஏசாயா 11வது அதிகாரம் 5வது வசனம், நீதி அவருக்கு அரை கட்டு இடை கச்சை. இடுப்புல நிக்கிறதா அரைக்கச்சை. இடுப்புல ஒரு நடந்த சம்பவத்தை சொன்னேன். இது கொஞ்சம் வல்கரா இருக்கும், கேட்டுக்கோங்க. இது நடந்த சம்பவம். ஒருவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு சென்னையில். உங்க மாமியார் வீட்டில் மனைவி போயிருக்காங்க, குழந்தை பார்த்துருக்காங்க. பொம்பளை பிள்ளை, குட்டி பிள்ளை, பிறந்த பிள்ளை. இதுக்கு ஒரே ஆசை. லுங்கி கட்டியிருக்காரு. அந்த பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் அப்படி இருந்தாரு. எதிர்த்து மாமியார் வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த லுங்கி வந்துருச்சு. இப்ப அவருக்கு என்ன செய்யணும்னு தெரியல. பிள்ளையை கீழே போட முடியாது. இதுதான் அந்த இடை கச்ச ப்ராப்பரால இந்த மாதிரி சிக்கல் வந்து சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், அவர் இறந்துட்டாரு, அவங்க மாமியார் இறந்துட்டாங்க, அந்த குட்டி பொண்ணு ரொம்ப பெரிய பொம்பளை ஆயிடுச்சு, அதுக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆனா அந்த குட்டி பிள்ளை கையில இருக்குது. இதுதான் இதனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு காமிச்சிட்டு. கொஞ்சம் வல்கரா இருக்கும். இதுதான் முக்கியத்துவம். இதுதான் பேசிக். வாசிப்போம். இப்ப வசனத்துக்குள்ள வரும். 59வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21, உண்மையில் இருக்கிற என் ஆவி. இப்ப இந்த 16வது அதிகாரம் ஃபுல்லா ஆவியை குறித்து நான் உங்களுக்கு காமிச்சேன். ஆவியானவர் என்னென்ன இதெல்லாம் அவர் கூட இயேசு கிறிஸ்து மேல இருந்தாலும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப அந்த ஆவியானவர்
என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலே அறின என் வார்த்தையும் இது முதல் என்றைக்கு உன் வாயில் இருக்கும். உன் சந்ததி வாயிலிருந்து உன் சந்ததியுடைய வாயிலிருந்தும் நீங்குது என்று கற்று. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உடன்படிக்கை. இந்த நீதிய சந்ததிக்கு கொண்டாடுறாங்க. அதான் காட்ட முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரி, இவருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. அது என்ன ஸ்பெஷல் பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 91வது அதிகாரம் முதல் வசனத்துல இங்க சத்தியத்தை இடைக்கட்டு அரைக்கட்டா வச்சிருக்கிறவர் இவர் என்ன அணிந்து கொண்டிருக்க ஜென்ரல் பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 91வது அதிகாரம் முதல் வசனத்துல கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பாயிண்ட சொல்ல விரும்புகிறேன். எலெக்ஷன் அன்னைக்கு நான் ஓட்டு போட போயிடுவேன். அன்னைக்கு மெசேஜ் கிடையாது. குறிப்பா ஆரோக்கியராஜ் பிரதர் இப்ப ரொம்ப ரேரா தான் வர்றாரு. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அன்னைக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. நாங்கெல்லாம் சீக்கிரம் போய் கியூல நின்றுவோம். ஸோ அதனால அன்னைக்கு ஒரு நாள் மெசேஜ் கிடையாது. இப்ப எலெக்ஷன்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை, எங்க கட்சி நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிட மாட்டேன். நாட்டுக்கு என்ன ஆனாலும் ஷார்ட் பீரியட். ஆனா நம் ஆண்டவர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை அவர் கச்சையாக கட்டியிருக்கிறார். பராக்கிரமத்தை அணிந்து அது கச்சை. அந்த கச்சை கூட தான் நீதி சத்தியங்கள் 2 ஸ்பெஷல் கட்சி. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். இப்ப இந்த ஸ்பெஷல் பவரை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி அதை ஆக்ட் பண்ணி காட்டும் ஒரு மனிதன். சவுல், அந்த சவுல் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஞ்சனம் பார்க்க விடாது. ஆனா அவர் அஞ்சனம் பார்க்க போனனால ஆண்டவர் அந்த சவுளுடைய மரணத்திற்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த சவுலை யார் கொன்னாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 31வது அதிகாரத்துல 4வது வசனத்தை தன் ஆயுததாரியை நோக்கி, இந்த விருத்த சின்னம் எல்லாம் என்னை குத்தி போடாதபடிக்கு என்னை அவமானப்படுத்த நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றார். இந்த ஆயுததாரி மிகவும் பயப்பட்டனாலே அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி சவுல் பட்டயத்தை நாட்டி சூசைட் பண்ணான். இதுதான் அவனா சூசைட் பண்ணான்னு சொல்லி பைபிள்ல காட்டுது. ஆண்டவர் பார்க்கிறாரு. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா பைபிள்ல காட்டுறாரு. அணிந்து கொண்டிருக்கிறார் பவர். அந்த பவர் அவங்களுக்கு காட்டுறாரு. 2வது பார்க்கிறோம். 2 சாமுவேல் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு அமலேக்கன் சொல்றான், தாவீதை நான் தான் கொண்டேங்கிறான். அவனையும் காலி பண்ணிடுறாரு. அமலேக்கனும் கொல்லல. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ள. ஃபர்ஸ்ட் பிரச்சனை ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ள. நம்பர் 2 கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தம். நம்பர் 2 3வது அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்ஞானம் கேட்கிறவரை தேடி போனது நிமித்தமும் செத்து போனான்னு இருக்குது. 14 அதற்கு அவர் அவனை கொன்று அவர் ராஜரீகம் பண்றார்ல, அவரே போட்டுட்டார். அவர் ராஜரீகம் பண்றாரு. ஒரு பர்டிகுலர் ஒருத்தர் மனுஷன வாழ்க்கையை கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒருத்தனை கொலை செய்யறதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு காசேசா இருக்காரு. மனம் திரும்பிடுவான்ட்டு திரும்ப. சரி, இத அடுத்து நம்ம பார்க்க போயிடும். இது ஒரு வெப்பன், ஆயுதம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். சத்திய வாசனத்தினாலும் திவ்ய பலத்தினாலும் நீதியாகிய வலதுபுற ஆயுதத்தை தரித்திருந்தால். இதெல்லாமே நம்முடைய வெப்பன். இதெல்லாம் நம்ம வசனம் நம்மகிட்ட இருக்கணும். இதெல்லாம் நம்ம அணிந்து கொண்டிருக்கணும். எபேசியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். சத்தியங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6:14 சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டை.
பவுல் இங்க இருந்து இருக்கிறார். கிளியரா கேட்கிறார். பவுல் இதான் நம்ம பெல்ட் லுங்கி வந்துடக்கூடாது. சரி, 1 பேதுரு 4வது அதிகாரம் 1 வசனம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாமிசத்திலே பாடுபட்ட நீங்கள் அந்த சிந்தையை ஆயுதமாக சிந்தை இந்த சிந்திக்குள்ள என்ன இருக்கணும்னா, கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், அவர் எனக்காக நீதியாக மாறிட்டார். அது நம்ம இருதயத்துக்குள்ள மனதில் உட்கார்ந்து ஃபெய்த்ஃபுல்னஸ் உண்மைங்கிறது என்ன நம்ம பார்த்து இதை முடிக்க இருக்கிறோம். ஏசாயா 25வது அதிகாரம் உண்மைங்கிறத பற்றி பார்த்து இதை முடிக்க போறோம். 1 25:1 கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவர்களை செய்து உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதி. சத்தியத்துல ஒரு உறுதி இருக்கு. நீங்க ஒரு தவறு செய்தீங்கன்னா எப்பனாலும் நீங்க மாட்டிக்கிறீங்க. கரெக்டா இருக்கீங்களா, தைரியமா இருக்கலாம், உறுதியா இருக்கலாம், அது ஆப்ஷனே கிடையாது. ஓசியா 2வது அதிகாரம் 19வது வசனம் 2:19 ஒரு திருமணத்தை ஆண்டவர் காத்துக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒரு திருமணம் நித்திய விவாகத்துக்காக உன்னை நான் என்னையை தெரிந்து கொண்டேங்கிறார். இஸ்ரேல் மக்கள் பாவத்தில் இருக்கிறாங்க, அவர் அந்த உண்மையை காட்டார். நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் அந்த கச்சையை காப்பாக்கும். கிருபையாக உருக்கமான இறுக்கத்தோடு உன்னை நியமித்துக்கொள். உண்மையாக தாங்க உன்னை எனக்காக நியமித்துக்கொள். நீ கர்த்தரை அறிந்து கொள்ள நாலேஜ். இந்த அறிந்து கொள்வாய்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவரோடு இணைந்து வாழ்ற வாழ்க்கையில தொடர்ந்து அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசீர்வதிக்கிற கரம் உங்களால் பார்க்க முடியும். நம்ம திரும்ப 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 பல முறை வாசித்த வசனம், அதை வாசிச்சு நம்ம இதை முடிக்க போகிறோம். மத்தேயு 25வது அதிகாரம் 20 எஜமானவனுக்கு நல்லது உத்தமம் உண்மையான ஊழியக்காரன், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், அநேகத்தில் உடனே அதிபதியாக இருப்பார். இந்த சத்தம் நம்முடைய காதுகளுக்கு கேட்கும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆழமான சத்தியத்தை எங்களுக்கு நீர் போதிக்கிற தூய ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஞான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.